ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்த வீடியோ தான். இந்த வாரம் நோம்பி வரதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. காலையிலேயே குழம்பு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. நேற்றுக்கு மளிகை ஜாமான்மெல்லாம் காய வச்சுருந்தோம்ல, அதையே செடியும் தட்டி விட்டு கிராமமும் வெள்ளம் வந்து ஒன்றா கலந்துருச்சு. அதுதான் ஹஸ்பண்ட் பொறுக்கிட்டு இருந்தார். அது கூட கொஞ்சமாக சோம்பும் இருந்துச்சு, அம்மா அதையும் தனியாக வச்சுருக்கிறாரு. கிச்சனுக்குள்ளே மேலே லாப்டில் அட்டையெல்லாம் அடித்து கூட்டி விட்டோம். பேப்பர் போடாமல் விட்டோம், அதை தான் போட்டிருக்காரு. பேப்பர் போடாமல் விட்டோன்னா மேலே வந்து எண்ணெய் பசவு மாதிரி பிடிச்சிக்கும். பேப்பர் போட்டோன்னா அந்த பேப்பர்லேயே எல்லாம் ஒட்டிக்கும். அந்த லாப்டில் வந்து அதிகமாக இருக்காது. நியூஸ் பேப்பரோ இல்லை காலண்டர் பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து இப்போ பூச வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. மறுபடியும் பூசிக்கலான்ட்டு. சரி, இவங்க கிறுக்கி வச்சுக்கிறாங்கல்ல, அதை மட்டும் தேய்ச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு தேய்ச்சிட்டுக்கிறேன். இந்த சீட்டில் நல்லாவே போகுது. போன டைம் தை நோம்பிக்கு தேய்ச்சப்பெல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்றி இந்த கழுவுற மஞ்சி வச்சு தேய்ச்சோம். அதுலேக்கெல்லாம் நல்லா சொறியாக ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த டைம் கழுவலை. ஒன்றா பெயிண்ட் அடிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். நாங்கள் வீடு கட்டுறப்ப இந்த சீட் வாங்கியிருந்தோம், அந்த பட்டி பார்க்குறக்கு வாங்கியிருப்பாங்களா, அது இருந்துச்சு. அதை வச்சு ஒரு டைம் தேய்ச்சி பார்த்தேன். சூப்பராக போச்சு. இங்கே பாருங்கள், நீட்டாக இருக்குது. அதில் தேய்க்கிறப்பவும் ஏகமாக தான் தேய்க்கணும். ஒரே இடத்துல அப்படியே அந்த கிறுக்கண்ணி மட்டும் தேய்ச்சிட்டே இருந்தோன்னா அதுலேக்கு மட்டும் குழி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக தேய்க்கணும். இந்த சீட்டில் தான் தேய்ச்சோம். இந்த சீட்டு வந்து எங்கள் வீடு கட்டுறப்ப வாங்கினது தான். போன வருஷமே பார்த்துருந்தா இதுலேயே தேய்ச்சி எடுத்துருக்கலாம். இந்த டைம் பெயிண்டெல்லாம் கீழே இட்டு வந்தோம்ல, அப்போ தான் அதை பார்த்தோம். சரி, தேய்ச்சி பார்க்கலான்னு தேய்ச்சேன், நல்லாவே வந்துச்சு. செவுத்தில் இந்த பிரைமரியெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. பூசினாலும் கூட இவ்வளோ அளவுக்கு இருக்காது. நைட்டுக்கு சப்பாத்தி சுடலான்னு தான் பிளான் பண்ணேன். இதை தேய்ச்சி எடுக்கிறக்குள்ளேயே கையை ஒரு வலியாயிடுச்சு. சரி, நம்மளால் முடியாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தார். வரையிலேயே மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கடலமுத்து தொலைச்சி வச்சு தெரிஞ்சு கடலமுத்து சட்னி வச்சு இட்லி வாங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலையா, இல்லை வேணே பண்ணுறீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலையா வீட்டுக்குள்ளே? இவர் முடி வெட்டிட்டு வந்தாரா, அதுதான் டிஃப்ரெண்ட்டு நினச்சிட்டாரு. என்ன ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு சாயங்காலத்துன்னு தேய்ச்சிருக்கிறேன். இந்த வேலை சொல்லுவாங்க சொல்லிட்டு ஓடிட்டீங்க. இன்றைக்கி தான் கிச்சனுக்குள்ளே இருந்த பொருளெல்லாம் அது இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குது. 2 டப்பா மட்டும் கழுவுறது இருந்துச்சு, அது மட்டும் மத்தியானமாக கழுவி எல்லாம் போட்டு வச்சாச்சு.